இந்தா எங்க வீட்டு பத்திரம். ஏமாத்தி கையெழுத்து வாங்கி நம்மளை வீட்டை விட்டு துரத்தி நடு ரோட்ல நிறுத்தினாங்களே என் அண்ணனும் அண்ணியும், இன்னைக்கு அவங்க நடு ரோட்ல நிக்கிறாங்க. என்னங்க சொல்றீங்க? எங்க அண்ணியோட அளவுக்கு அதிகமான ஆசையினால பேங்க்ல லோன் வாங்கி கட்ட முடியாம எங்க அப்பாவோட வீடு ஏலத்துக்கு வந்துருச்சு. ஏலத்துல நான் தான் அந்த வீட்டை எடுத்தேன். பாத்தியா, அரசன் அன்று கொள்வான், தெய்வம் நின்று கொள்ளும். என்ன பேச்சு பேசுனே எங்க அண்ணி. அன்னைக்கு நாம எப்படி நடு ரோட்ல நின்னமோ இன்னைக்கு அவங்க நடு ரோட்ல நிக்கிறாங்க. அத பார்க்கும் போதே எனக்கு சந்தோஷமா இருக்குடி. எங்க அப்பா கட்டின வீடு எனக்கே கிடைச்சிருச்சு. இதை விட எனக்கு வேற என்ன சந்தோஷம் வேணும்? ரொம்ப சந்தோஷங்க, நீங்க சாதிச்சிட்டீங்க. ஒரு வீட்டுக்காரரு தான் கட்டின பொண்டாட்டி கொடுக்கற சந்தோஷமே அவமானப்பட்ட இடத்துல ஜெயிக்கிறது தான். ரொம்ப சந்தோஷமா இருக்கீங்கல்ல? இந்த நாள் என் வாழ்க்கையில மறக்க முடியாத நாள். ஏங்க, உங்க அண்ணனும் அண்ணியும் நம்ம வீட்டை விட்டு வெளியில அனுப்புனப்போ நம்ம எவ்வளவு அவமானப்பட்டு நின்னோம், எவ்வளவு கண்ணீர் வடிச்சோம். செஞ்ச தப்புக்கு அவங்களுக்கு தண்டனை கிடைச்சிருச்சு. எவ்வளவு தலகுனிஞ்சு நிப்பாங்க, அவங்களும் எவ்வளவு கண்ணீர் விடுவாங்க. கண்ணீர் விடட்டும், அப்பதான் நாம பட்ட வழி என்னன்னு அவங்களுக்கு புரியும். நாம அழுதப்போ அவங்க சந்தோஷப்பட்டாங்க, அதே மாதிரி இன்னைக்கு அவங்க அழுகுறாங்க. அத பார்த்து நீங்க சந்தோஷப்பட்டீங்கன்னா உங்களுக்கு அவங்களுக்கு என்னங்க வித்தியாசம்? நம்மளோட எதிரிக்கு நம்ம கொடுக்கிற மிகப்பெரிய தண்டனை எதுன்னு தெரியுங்களா? அவங்க கஷ்டப்படும் போது நம்ம போய் செய்யற உதவிதாங்க. எதிரிக்கே அப்படின்னா உங்க அண்ணனுக்கு அந்த வீட்டை உங்க அண்ணனுக்கே கொடுத்துடலாங்க. யோசிச்சு பாருங்க, அண்ணனை பழி வாங்கணும்னு நீங்க நினைச்சீங்கன்னா உங்க பசங்களும் நாளைக்கு அதையே தான் செய்வாங்க. அப்படியே போச்சுன்னா அண்ணன் தம்பிங்கிற உறவே நாளைக்கு இல்லாம போயிருங்க. இன்னைக்கு கூட நிறைய வீடுகள்ல அப்பா அம்மா இறந்துட்டா அண்ணன் வீட்டுக்கு ஒரு தடவையோ தம்பி வீட்டுக்கு ஒரு தடவையோ தனித்தனியா போயிட்டு வர்றது அதிகமாயிடுச்சு. உறவு பாலனா என்னன்னே தெரியாம போயிடுச்சு இந்த தலைமுறைக்கு. அந்த தப்ப நீங்களும் பண்ணாதீங்க. இப்போ உங்க அண்ணனுக்கு கூப்பிட்டு பேசுங்க. 5 வருஷமா பேசாம இப்ப நான் எப்படிதான் கூப்பிடுவேன்? உங்களுக்கே தெரியாம கூட இருக்கலாம். நான் கவனிச்சேன், மாசத்துல 2 தடவையாவது உங்களை பாக்குறதுக்காகவே இந்த வழியில போவாரு. அவங்கள நடு ரோட்ல நிறுத்த நம்ம காரணமா இருக்க வேண்டாம். கூப்பிடுங்க உங்களுக்கு. பேசுங்க.